வணக்கம். சிவயோக சிலர் யோகா சென்டர், சென்னை மேடவாக்கம். பேக் பெயினால் வரக்கூடிய சயாட்டிகா ப்ராப்ளம். இதுக்கு நம்ம சென்டரில் எப்படி பயிற்சிகள் கொடுத்து சரி செய்கிறோம் அப்படின்றத பார்த்தா இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்துட்டு வர போகிறீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பேக் பெயினை பற்றி வீடியோ போட்டுக்கிட்டு வரோம். இதில் என்ன ரேஞ்சில் பண்ணுறோம் அப்படின்னா, பேக் பெயினுக்கு அதி தீவிரமான பிரச்சனை, நடக்கவே முடியாமல் இருக்குது, பேக் பெயின் இருந்து சயாட்டிகா ப்ராப்ளம் அளவுக்கு வந்துடுச்சு அப்படின்றவங்களுக்கு இந்த ஸ்டேஜில் பயிற்சிகள் பண்ணணுன்றதை நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். கையை 2 கை பின்னாடி நீட்டி லாக் பண்ணிக்கிட்டு இந்த கோணாசனான்னு ஒரு ஆசனா ஸ்டாண்டிங்கில் செய்யறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனுடைய வேரியபிள் தான் படுத்துக்கிட்டு செய்ய வைக்கிறோம். ஏன்னா இப்போ ரொம்ப சிவியர் பேக் பெயின் உள்ளவங்களை நீங்கள் ஸ்டாண்டிங்லையோ டைரெக்டாக கொடுத்துடக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் ஆல்டர்னேட்டிவில் கொடுக்க தருவேன். இதுதான் வேரியபிள் பண்ணி பண்ணுறது. பார்த்துங்க இப்போ எப்படி செய்கிறாங்கன்றத பாருங்கள். பக்கவாட்டில் வளையணும் தம்பி. ஃபஸ்ட்டு ஷோல்டர் பக்கம் பெண்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் காலை பெண்ட் பண்ணிகிட்டே வாங்க. இந்த மாதிரி முதுகு ஃபுல்லாகவே ஸ்பைன் கீழே தான் இருக்கணும். ஓகே, தலையை ஸ்ட்ரைட்டாக வச்சு மேலே பாருங்கள், சீலிங் பாருங்கள். இந்த 2 கையும் காதை ஒட்டி நல்லா அந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இருக்கணும். இந்த மாதிரி ஒரு 10 to 15 கவுண்ட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ், ஸ்ட்ரைட் யுவர் பாடி. இப்போ 2 டைம்ஸ் நல்லா ஆழ்ந்த மூச்சை இழுத்து மெதுவாக விட்டுட்டு அதே மாதிரி அந்த சைடு ஆப்போசிட் சைடு பண்ண போகிறோம். ஸோ ஆப்போசிட் வளைய போகிறாங்க, அது எப்படின்னு பார்த்துக்குங்க. ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா. நல்லா பார்த்துங்க. கையை எங்கே பிடிச்சிட்டு இருக்காங்க, இந்த கை காதை ஒட்டி இருக்குது. ஃபஸ்ட்டு கால் பக்கம், அப்புறம் ஷோல்டர் பக்கம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களால் எவ்வளோ பெண்ட் பண்ண முடியுதோ உங்கள் உடம்புக்கு ஏற்றவாறு நீங்கள் பெண்ட் பண்ணணும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம். இந்த பக்கம் ஷோல்டர்லாம் கீழே இறக்கணும். இந்த மாதிரி எந்த அளவுக்கு பெண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் 3 டைம் செய்யணும். காலை மாலை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இமீடியட்டாக உங்களுக்கு அந்த சயாட்டிகா ப்ராப்ளம் இருக்குது, பேக் பெயினால் வந்திருக்கு அப்படின்னா நூறு சதவீதம் இந்த வலி குறைஞ்சிடும். இது கூடவே போன வீடியோவில் சொல்லியிருப்போம், சுடுதண்ணி வச்சனம் கொடுக்கலாம், ஐஸ் கட்டி வைக்கலாம். இது எல்லாமே இந்த பயிற்சிகள் எல்லாமே காலி வயிற்றில் தான் செய்யணும், சாப்பிட்டு செய்யக்கூடாது. பாடி ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும்பா, ரிலாக்ஸ் பண்ணுங்க. எப்படி போகிறீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் ரிட்டர்ன் வரணும். ரிலாக்ஸ். 2 டைம்ஸ் நல்லா மூச்சு வச்சு மெதுவாக விடுங்க. இந்த மாதிரி காலையிலையும் மாலையிலையும் காலி வயிற்றில் நல்லா உங்களுக்கு ஏற்ற வர அந்த டைம் எடுத்துக்கிட்டு பண்ணுங்க. கண்டிப்பாக குறைஞ்சிக்கிட்டு வரும். உங்களுக்கு ஏதாவது இதை பற்றி கேட்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணலாம். கேள்விகள் கேளுங்க. ஸ்க்ரீனில் நம்பர் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. சிவயோகா.